பார்த்துட்டு இருக்கிற சக ஆத்மாக்களுக்கு என் அன்பான வணக்கங்க. நான் ரவிசங்கர். அறிந்து உணர்ந்து தெளிக சேனல் மூலிமா உங்கள் எல்லாத்தையும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. இன்னைக்கு சப்ஜெக்ட்குள்ளே போகலாங்களா? இப்போ ஒரு படத்தை நம்ம பார்க்கும்போது அந்த படம் எந்த அளவுக்கு நல்லா இருக்கோ அதை வச்சு நம்ம அந்த டைரக்டரோட திறமையை தெரிஞ்சுக்கிறோம். ஓ, இந்த மாதிரி படம்லாம் எடுத்திருக்கிறாரா அப்படின்னு. அப்போ அதே மாதிரி கடவுளை நம்ம நேரடியாக தெரிஞ்சுக்க முடியாதுங்க. அவர் கடவுளோட படைப்போட மகத்துவத்தை உணர உணர எந்த அளவுக்கு ஆழமாக உணர்றோமோ அந்த அளவுக்கு கடவுளோட மகத்துவத்தை நம்ம உணர முடியும். இப்போ அதுதான் போன பதிவில் நம்ம பார்த்தோம். அந்த இயற்கை எந்த அளவுக்கு நுணுக்கங்களோட இப்போ படைச்சிருக்கிறாரு, அது எப்படி கன்சிஸ்டண்ட்டாக எத்தனாயிரம் வருஷம் ஆனாலும் அதே மாதிரி இப்போ அந்த சுழற்சி நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். இதில் சில பேர்த்துக்கு இயற்கை வேற கடவுள் வேற அந்த மாதிரி நினைக்கிறாங்க. அதாவது அவங்க அந்த கோயில் இருக்கிற கடவுளை நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியலைங்க. ஆனால் ஒரு படைப்புன்னு இருந்ததுன்னா படைப்பாளிங்கிறது கண்டிப்பாக இருக்கணும். இயற்கை அதுவாக உருவாகாது எந்த ஒரு விஷயமுமே. ஒரு ஓவியம்னு ஒன்று இருந்ததுன்னா ஓவியர்னு கண்டிப்பாக இருக்கணும். அப்போ அந்த படைப்பை, அந்த இயற்கையை படைச்ச அந்த படைப்பாளியை நம்ம கடவுளுங்கிறோம். சுப்ரீம் பவர், ஆல்மைட்டி மாதிரி காஸ்மிக் பவர், யூனிவர்ஸ் அப்படியே அந்த மாதிரி பல விதமாக சொல்கிறோம். அந்த இறைவனை பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோங்க. இப்போ அந்த இறைவனுக்கு அவ்வளவு விஷயங்கள் இந்த அண்ட சராசரத்தை படைச்சவருக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிறதையும் பார்த்தோம் போன பதிவில். ஆனால் இப்போ கோயிலில் அப்போ அந்த ராஜாக்கள் காலத்தில் அத்தனை ராஜகுருக்கள்லாம் இருந்து அந்த கோயிலெலாம் கட்டினாங்க அவ்வளவு நுணுக்கமான வேலைப்பாடுகளோட. அப்போ அந்த கோயிலுக்கு போகிறோம், நம்ம வேண்டுதல் வைக்கிறோமே கடவுளுக்கு. அப்போ அதை பற்றி என்ன அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம இன்னும் கொஞ்சம் டீப்பாக பார்க்கலாங்க. இப்போ நம்ம கண்ணாடி ஒரு டம்ளர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதில் அந்த பெபிள்ஸு, அந்த சின்ன சின்ன கல் மண் எல்லாம் போடுறோம். ஃபுல்லாக ஜாம் பேக் ஆயிடுச்சு. அப்போ அந்த டம்ளருக்குள்ளே வேற எதுவுமே போட முடியாதுங்க. வேற ஏதாவது வரணும்னா உள்ளே இருக்கிறது வெளியில் போகணும். அப்போ நம்மளோட மனசும் நம்ம பிரச்சனை, நம்ம வாழ்வாதாரம் அப்படிங்கிறது அதை பற்றியே தான் சிந்திச்சுட்டு இருக்கும். அந்த மாதிரி ஒரு மனநிலையில் ஒரு கோயிலுக்கு போகும்போது அப்போ அந்த கோயில் எவ்வளவு நுணுக்கமான வேலைப்பாடுகள். நாம் இப்போ பேசுறது பழைய காலத்து கோயிலுங்க. அதில் எத்தனை சிலைகள், எத்தனை அற்புதமான வேலைப்பாடுகள், அதெல்லாம் எதுக்காக பண்ணாங்க அப்படின்னு பார்த்தா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சிலையும் ஒவ்வொரு விதமான அவங்க கட்டமைச்சது எல்லாமே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் அதிர்வை தள்ளிகிட்டே இருக்குங்க. இப்போ அதனால தான் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா வெளி பிரகாரம் உள் பிரகாரம் அப்படியே அந்த மாதிரி ஒரு கட்டமைச்சிருப்பாங்க. அப்போ அந்த ஒவ்வொரு பிரகாரமாக நம்ம சுற்றிட்டு வரும்போது நம்மளோட மனநிலை அந்த ஃபோக்கஸ் உள்ளே இருக்கிற நிறையா விஷயங்கள் வெளியில் போய் நம்ம கான்சன்ட்ரேஷன் டீப்பாக ஆகணுங்க. அப்போ அந்த மனநிலையை சரி பண்ணுறதுக்காகவும் அதே மாதிரி உடலில் ஆறா அந்த சூட்சம உடம்புன்னு இருக்குது. அந்த சுற்றி இருக்கிற விஷயத்தில் நம்ம எதை பற்றி பேசுகிறோமோ நினைக்கிறோமோ அதோட பதிவுகள்லாம் இருக்கும். அந்த நெகட்டிவ் ஃபோர்ஸை ரிமூவ் பண்ணி ஒரு பாசிட்டிவான ஒரு இதை கொடுக்கறதுக்காகவும் தான் அந்த அவ்வளவு பெரிய கோயில் அதெல்லாம் நம்ம சுற்றி வர்றோம். அப்படி வரும்போது என்ன ஆகுது? அந்த மூலஸ்தானம் அதை நெருங்கும்போது அந்த மனசும் சரி உடலும் சரி தயார் நிலைமையில இருக்கு. ஒரு நிதானமான ஒரு நிலைமை. அந்த நிலையில இருக்கும்போது தான் நம்ம நமக்கு உண்டான பிரச்சனையவே அப்படி தூக்கி கொடுத்தா கூட அதை புரிஞ்சுக்கிறதுக்கு கூட அந்த ஒரு தன்மை இருந்தால் தான் அதை நம்ம கிரகிக்க முடியும். அப்போ அந்த மனநிலையை ரெடி பண்ணுறதுக்கு அந்த சூழ்நிலையை அமைச்சு கொடுக்கறதுக்கு தான் அந்த கோயிலில் அத்தனை வேலைப்பாடுகள். அதெல்லாம் அவங்க அந்த ராஜகுருக்கள் அவங்க அந்த ஞானத்திலேயே அவங்க எல்லாத்தையும் உணர்ந்து எத்தனாயிரம் வருஷமானாலும் அது ஒரு நல்ல பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு உண்டான சூழலோடு தான் அமைச்சு கொடுத்தாங்க.
அப்போ அதையும் தாண்டி வந்து 12 வருஷத்துக்கு ஒரு தாட்டி வந்து இந்த கும்பாபிஷேகம்னு வந்து அந்த இன்னும் கொஞ்சம் பாசிட்டிவ் எனர்ஜியை வந்து அதாவது டேங்க் ஃபில் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி எனர்ஜியை டோட்டலாக வந்து ஃபில் பண்ணி வைக்கிறதுக்கு தான் அந்த மாதிரிலாம் வந்து அதை பண்ணி அந்த பவரை ஏற்றிக்கிறாங்க. அப்போ பல விதமான மக்கள்கள் போகிறோம். இந்த ஒவ்வொரு மக்களும் வந்து போகும்போது அந்த அதுவும் வந்து அந்த பாசிட்டிவ் எனர்ஜியும் வந்து செலவாகும் இல்லைங்களா. இப்போ நம்ம போயிட்டே இருக்கிறோம், ஒவ்வொன்றுக்கும் வந்து இப்போ இந்த ஆறாறு மூவ் ஆகுதுன்னா அதுக்கு சில எனர்ஜி வந்து தேவைப்படும். அந்த மாதிரி வந்து எனர்ஜிகள்லாம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஒரு வந்து ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் நடக்கிறதுக்கு தான் அந்த கட்டமைப்பு. அந்த நிறையா இன்னும் சயின்ஸ் இருக்குதுங்க. அப்போ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் அந்த கோயிலுக்குள்ளே நம்ம நுழையும் போது அப்போ நம்ம ஆத்மார்த்தமாக வந்து அந்த கடவுளை உணரும் போது அப்போ நம்ம என்ன உணரணும் அப்படின்னா, இப்போ நம்ம உண்மையிலேயே நம்ம பிரச்சனை என்ன, பிரச்சனையை தான் பிரச்சனைன்னு நினச்சிட்டு இருக்கிறோமா, இல்லை பிரச்சனை இல்லாததை பிரச்சனைன்னு நினச்சிட்டு பிரச்சனையை பற்றி நம்ம கண்டுக்காமல் இருக்கிறோமா, இப்போ நல்லதை வந்து கெட்டதுன்னு நினச்சிட்டு இருக்கிறோமா, இல்லை கெட்டதை நல்லதுன்னு நினச்சிட்டு இருக்கிறோமா, இல்லை யார் வந்து நமக்கு வந்து உறுதுணையாக இருப்பாங்கங்கிறதான் வினைய வச்சுட்டு இருக்கிறாங்களா. ஏன்னா இதெல்லாம் கர்மாவோட ட்ராப்புங்க. இப்போ நம்ம வந்து கெட்டதை வந்து நல்லதுங்கிற மாதிரி ஆழமாக வந்து நம்ம நம்ப வச்சிடும். ஆனால் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும்போது அந்த கடவுளை நெருங்கும்போது அந்த மாதிரி ஒரு டீப் ஃபோக்கஸ் கான்சன்ட்ரேஷன் உடலையும் பியூரிஃபை ஆகி அப்படி நெருங்கும்போது இப்போ அந்த மாதிரி உண்மைகள்லாம் வந்து நமக்கு தெரிய வருங்க. அப்போ அதை தெரிஞ்சுக்கிட்டு நம்மளை நம்ம மாற்றிக்கிற தன்மை இருக்கணுங்க. அது மட்டும் கோயிலுக்கு போகிறதுனால மட்டும் நல்லது ஏற்படும் அப்படிங்கிறது கிடையாதுங்க. அப்போ அந்த உண்மையை புரிய வைக்கும், அந்த உண்மைக்கு உண்டான சக்தியை கொடுக்கும் கடவுள். அப்போ அதுக்கப்புறம் நம்ம தான் அந்த வேலைப்பாடு செயல்பாடுகளை நம்ம பண்ணணும். எதை மாற்றணும், இதுதான் மாற்றணுமா, இந்த இடத்துல தான் பிரச்சனையா, இது தெரியாமல் இருந்தனா அப்படிங்கிற மாதிரி நம்மளை வந்து சேஞ்ச் பண்ணிக்கணுங்க. இப்போ கடவுள் வந்து அந்த இடத்துல தான் வந்து பவரா அப்படின்னா வந்து கடவுள் வந்து அண்ட சராசரத்தில் அவர் இல்லாத இடமே இல்லைங்க. தூணில் இருக்கிறார், துரும்பில் இருக்கிறார். அப்போ அந்த மாதிரியான ஒரு கோயில் வந்து கட்டி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை வந்து ஃபில் பண்ணி வச்சு நம்மளோட மனசையும் உடலையும் வந்து தயார் நிலைமைக்கு ஏற்படுத்துகிற சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்கறதான் கோயிலுங்க. அது நம்ம வீட்லேயும் வந்து நம்ம இருந்து கடவுளை உணரலாம். ஆனால் வீட்டில் வந்து என்ன நம்ம நிறையா விஷயங்கள் பிரச்சனைகள் அது இதெல்லாம் பேசியிருப்போம், அந்த கான்சென்ட்ரேஷன் நமக்கு கிடைக்காது. எங்கே இருந்தாலும் கடவுளை உணர்றதுக்கு கோயில் வந்து நமக்கு வழி வகுத்து கொடுக்கும். வீடுன்னா நம்ம தான் வழி வகுத்துக்கணும் அந்த கான்சென்ட்ரேஷனை கொண்டு வர்றதுக்கு. எங்கே இருந்தாலும் அவரோட பவர் ஒன்னே தான். நம்ம உணர்றதுக்கு உண்டான பவர் வந்து கோயிலில் இருக்குது. அது ஈஸியாக நமக்கு வந்து அது அந்த நிலையை அடைஞ்சிடறோம். வீடுனா மொத்தமாக நம்ம தான் பண்ணிக்கணும். அதனால தான் வீட்டையே வந்து கோயில் மாதிரி வச்சுக்கோங்கம்பாங்க. நிறைய வந்து அவச்சொற்களை பேசாதீங்க, தேவையில்லாத நெகட்டிவான வார்த்தைகளை எல்லாம் பேசாதீங்க, அந்த மாதிரி சொல்கிறாங்க. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு தான் வந்து நம்ம கோயிலுக்கு இன்னும் போகிறோம். மற்றபடி கோயிலில் தான் பவர் இருக்குன்னா நம்மளே கடவுளோட சக்தியை வந்து குறுக்கிற மாதிரி, அவரோட பவரை வந்து நம்மளே குறைச்சி எடை போடுற மாதிரி. அவர் இல்லாத இடமே இல்லைங்க. சரி, இப்போ நம்ம வந்து வேண்டுதல் வைக்கிறோம். வேண்டுதல் வைக்கிறது எதுக்கு? அது வந்து சாமிக்கு தானே வைக்கிறோம். கண்டிப்பாக சாமிக்கு வைக்கலிங்க. நம்ம வந்து ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் ஆர்டி போடுறோம். போஸ்ட் ஆஃபீஸுக்கு பணம் கொடுக்குறோங்களா? போட்டுக்கிட்டே இருக்கிறோம், இன்ட்ரெஸ்டோடு சேர்ந்து திரும்பி வருது. அந்த மாதிரி தான் ஒரு துலாபாரம், ஒரு எடைக்கடை வந்து பணம் கொடுக்குறோம், ஒரு காய்கறி, ஒரு அரிசி, எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த கோயில் வளர்ச்சிக்கும் மற்ற மக்களுக்கும் தான் பலன் அடையுது. அதில் நம்மளும் ஒருத்தர் மற்றவங்க பண்ணதை நம்ம அனுபவிக்கிறோம், நம்ம வந்து பண்ணுறதை வந்து மற்றவங்க அனுபவிப்பாங்க. அந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்கும்போது பிற உயிர்கள் வந்து அதனால் பலனடையும் போது கடவுளோட விதி பிரகாரம் இந்த பிரபஞ்சம் பல மடங்கு திருப்பி கொடுக்கணும். அந்த மாதிரியான விஷயத்துக்கு நமக்கு நல்லது நடக்கிறதுக்கு அங்கே போய் ஒன்று பண்ணுறோம். அந்த வேண்டுதல் வைக்கும்போது இன்னொரு விஷயம் இன்டர்னலாக வந்து என்ன நடக்குது. அப்போ நம்ம வேண்டுதல் வைக்கும்போது ஒரு சங்கல்பம் அந்த இடத்துல இருக்குது. தீர்க்கமான ஒரு முடிவை பண்ணுறோம். இது நடந்துருச்சுன்னா நம்ம இதை வந்து பண்ணித்தரணுண்டவா அப்படின்னு. அப்போ அதை நம்ம பண்ணித்தரப்போகிறோம்னு நினைக்க மனசு ஸ்ட்ராங் ஆகுது, சங்கல்பம் ஸ்ட்ராங் ஆகுது. அப்போ அந்த சங்கல்பம் ஸ்ட்ராங் ஆகும்போது இன்டர்னலாக அதுக்கு உண்டான வேலைப்பாடுகள் துரிதப்படுது. அப்போ நம்ம அந்த விஷயங்கள் நடக்குது. அதுக்கு கடவுள் உறுதுணையாக இருக்கும். ஆனால் நம்ம வந்து செய்ய வேண்டியதை செய்யணுங்க. நம்ம புரிஞ்சிக்க வேண்டியதை புரிஞ்சுக்கணும், நம்ம மாற்றிக்க வேண்டியதை மாற்றிக்கணும்,
நம்ம வந்து ஒன்று நினைக்கிறோம், ஒன்று நினச்சிட்டோம், அதுதான் நடக்கணும் அப்படிங்கிறதே ஒரு ட்ராப் தாங்க. நமக்கு வந்து கடவுள்கிட்ட வந்து எப்படி சரணாகதி ஸ்டேஜ்னா என்ன, எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனையும் முடிச்சு கொடு அப்படின்னு போய் கடவுள்கிட்ட கேட்கறது தான் சரணாகதி. எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, அதுக்கு இது நடந்தாதான் இந்த பிரச்சனை தீரும், அதனால அதை எனக்கு நடத்தி கொடு அப்படின்னு வந்து சொல்கிறதுக்கு நம்ம கோயிலுக்கே போக வேண்டாங்க. நமக்கே எல்லாம் தெரியுது. இப்போ ஹோட்டலில் போய் நம்ம ஒரு ஆர்டர் கொடுக்குற மாதிரி வந்து இதெல்லாம் வந்து பார்சல் கட்டிடுங்க, இது சாப்பிட கொடுங்க, இதெல்லாம் வேணுங்கிற மாதிரி வந்து கடவுள் வந்து ஹோட்டல் சர்வர் இல்லைங்க. இப்போ நமக்கு தெரியாததை தெரியப்படுத்தி நம்ம அந்த ட்ராப், அந்த கர்மாலிருந்து வெளியில் கொண்டு வந்து புரிய வேண்டியதை புரிய வச்சு எது பண்ணணுமோ அதுக்கு உண்டான சக்தியை கொடுத்து அதுக்கு உண்டான செயல்பாடை பண்ணுறதுக்கு தான் அந்த கடவுளை வந்து நம்ம அணுகணுமா தவிர, நம்மளோட ஆசைகள் நமக்கு வந்து இதெல்லாம் நடக்கணும், நமக்கு எப்படிங்க தெரியும்? நமக்கு நம்ம நினைக்கிறோம் இது நடந்துட்டா வந்து நம்ம சந்தோஷமாயிரும், பிரச்சனையெல்லாம் தீர்ந்துடும். ஆனால் உண்மையிலே கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும் எது நடந்தால் உண்மையிலேயே நம்ம பிரச்சனை தீரும், நம்ம உண்மையிலேயே சந்தோஷமாக இருப்போம். அதனால் இந்த மாதிரி ஆழமான உண்மையை நம்ம உணர்ந்துக்குவோம். கடவுள்கிட்ட வந்து போகும்போது சரணாகதி ஸ்டேஜில் போகலாம். அது நம்ம வீட்டில் இருந்தும் வந்து அந்த சரணாகதி ஸ்டேஜை நம்ம வந்து கடவுளை உணரலாம். வீட்டில் இருக்கும்போது நம்ம ஃபுல் எஃபர்ட் போட்டு அந்த கான்சன்ட்ரேஷனை கொண்டு வரணும். கோயிலுங்கும்போது சூழ்நிலை எல்லாம் வந்து இப்போ நமக்கு சாதகமாக இருக்கும், போனோம்னா அந்த ஃபோக்கஸ் கிடைக்கும், அந்த தீப ஒளி, அந்த மணி சத்தம், இதெல்லாம் வந்து ஒரு ப்ளசண்ட்டாக ஒரு நம்மளுக்கு வந்து ஒரு ஃபோக்கஸை வந்து கொடுக்குதுங்க. பார்த்துட்டு இருந்த சக ஆத்மாக்களுக்கு நன்றி. வாழ்க நலமுடன், வாழ்க வளமுடன்.